நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் காண இருப்பது சந்திர பகவானின் கர்ம சாபம் கொண்ட மன வியாதி நட்சத்திரங்கள் பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி. இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த 4 நட்சத்திர லக்ன புள்ளியில் பிறந்தவர்களுக்கும் இந்த 4 நட்சத்திரத்தில் லக்னாதிபதி நின்றவர்களுக்கும் இந்த 4 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நின்று திசை நடப்பவர்களுக்கும் இந்த பதிவில் சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும். மன வியாதி அப்படின்னா இது பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப நபர்களை, அதாவது குடும்பத்தில் 4 பேர் 5 பேர் 10 பேர் இருந்தாலும் குடும்ப நபர்களுக்கு பார்த்திங்கன்னா தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்று திருக்குறள் உண்டு. அதே மாதிரி உடலில் காயங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு மருந்து போட்டு அந்த காயத்தை ஆற்றி விடலாம். ஆனால் மனதளவில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா, மனதளவில் ஒருவருக்கு தாழ்வு மனப்பான்மை, அதாவது தன்னை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ ஏதாவது ஒரு சுணக்கம், ஈகோ, இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை யாராலும் சரிப்படுத்த முடியாது. என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்தில் மன வியாதி, மனப்பிரச்சனை கூடுதலாக இருக்கும் என்று அதான் மன வியாதி என்று பதிவில் குறிப்பிட்டிருக்கிறேன். பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி இந்த 4 நட்சத்திரத்தில் சந்திர பகவானுடைய கர்ம சாபம் முழுமையாக பாதிக்கக்கூடிய நட்சத்திரம் என்று பார்க்கும்போது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் இவங்களுடைய குடும்பத்தில் சந்திர பகவானுடைய கர்ம சாபம் முழுமையாக இருக்கும். சந்திர பகவானுடைய கர்ம சாபம் முழுமையாக மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமாக வேலை செய்யும். பரணி, கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திர பகவானுடைய கர்ம சாபம் சம பங்காக சம அளவு வேலை செய்யும். உங்கள் ஜாதகத்தில் சந்திர பகவான் லக்கணத்திற்கு 2, 4, 5, 8, 9, 12ஆம் வீடுகளில் சந்திர பகவான் இருந்தார் என்றால் உங்களுக்கு சந்திர பகவானுடைய கர்ம சாபம் கூடுதலாக முழுமையாக உங்களை பாதிக்கும். சந்திர பகவானுடைய கர்ம சாபம் என்பது சுப காரியங்களை நடத்த விடாமல் தடை தாமதப்படுத்துவது. சந்திர பகவானுடைய கர்ம சாபத்தில் பிறந்த இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஆண்களை விட பெண்களுக்கு அதிக பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. அதாவது பெண்களுக்கு திருமணம் தாமதப்படுகிறது. பெண்களுக்கு தாய்மை பேர் அடைய, அதாவது புத்திர பாக்கியம் அடைய காலம் தாமதம் ஏற்படுகிறது. அதே ஆண்களுக்கு விலை மாதர்களுடைய தொடர்பு, மற்ற பெண்களுடைய தொடர்பு, இருதார தோஷம் பெரும்பாலும் ஏற்படுகிறது. சந்திர பகவானுடைய கர்ம சாபத்தில் பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி இந்த 4 நட்சத்திரத்தில் குடும்பத்தில் ஆணோ பெண்ணோ ஒரு குழந்தை பிறந்தா அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா உப்பு அதிகமாக போட்டு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி உடம்பில் உப்பு சத்து கூடி, கிரேட்டின் அளவு கூடி, கிட்னி ஃபெயிலர், ப்ரெஷர், சர்க்கரை இந்த மாதிரியான வியாதிகள் வரும். நுரையீரல், இருதயம் பாதிக்கப்பட்டு, கிட்னி பாதிக்கப்பட்டு கிட்னி மாற்றியவர்கள் உண்டு. அதே மாதிரி கிட்னி செயலிழந்து இறப்பவர்களும் உண்டு. சந்திரன் கர்மசாபம் கொண்ட நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய ஜாதகத்தில் சந்திர பகவான் மற்ற கிரகங்களோடு சேர்ந்து கெடாமல் இருக்க வேண்டும். உங்கள் ஜாதகத்தில் அமாவாசையில் சந்திர பகவான் இருந்தாலும், பௌர்ணமி யோகத்தில் சந்திர பகவான் இருந்தாலும்
உங்களுடைய குடும்பத்தில் ஆன்மீகம், அமானுஷ்ய ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அதாவது அடிக்கடி கோயிலுக்கு போகிறது, பரிகாரம் செய்வது, மந்திர ஈடுபாடு செய்வது. அதாவது மந்திரம் பண்ணுறது, செய்வன பண்ணுறது, இந்திரம் வைக்கிறது, மற்றவர்களுக்காக. அதாவது பக்கத்து வீடு, பக்கத்து நிலத்தில் இருப்பவர்கள் அவங்க வந்து நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து இந்த மாதிரி செய்வன மாய மந்திரங்களை வைத்து அவங்கள கெடுப்பது. அதே மாதிரி கோவிலில் போய் ஈடுமுறை மற்றவர்கள் வந்து அழியணும், அவன் வந்து என்னை கெடுக்கிறான் அப்படின்ற மனநிலை அமாவாசையில் இருந்தாலும் பௌர்ணமியில் சந்திரபகவான் இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தில் ஆன்மீகம், அமானுஷ்யம் சார்ந்த பிரச்சனையில் ஈடுபடக்கூடியவர்கள், செய்வன மந்திரம் இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள், அடிக்கடி கோயிலுக்கு போகக்கூடியவர்கள், பரிகாரம் பண்ணக்கூடியவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். நீங்களே கூட இருக்கலாம். சந்திர பகவானுடைய கர்ம சாபம் இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திர பகவான் வந்து ராகு கேதுவோடு இணைந்து இருந்தால் கண்டிப்பாக வந்து பித்ரு தோஷம் கூடுதலாக இருக்கும். சந்திரன் ராகுவோடு கேதுவோடு இணைந்திருந்தால் குடும்ப நபர்கள் சாமி ஆடுவது, பேய் பிடிப்பது, கோவிலில் போய் மற்றவர்கள் வந்து அழியணும் அப்படின்னு மண்ணவாரி விடுறது, ஈடு போடுறது, இந்த மாதிரியான பிரச்சனையில் மனம் வந்து பேதலித்து அவர்கள் வந்து உங்களுடைய குடும்ப நபர்கள் இந்த மாதிரியான பிரச்சனையில் ஈடுபடுவாங்க. சந்திரன் வந்து ராகுவோடு கேதுவோடு இணைந்தால் இந்த ஆன்மீக அமானுஷ்யம் சார்ந்த பிரச்சனைகள் அவங்க வந்து அதே மனநிலையாகவே இருப்பாங்க. சந்திரன் கர்ம சாப நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தில் வந்து ஆடு, மாடு, கோழி, நாய், பூனை இப்படி வந்து அனைத்து விலங்குகளும் ஜீவராசிகளும் இருக்கும். அதே மாதிரி கிரசர், செங்கல், மண் சார்ந்த தொழில், சிமெண்ட் ஆலை இந்த மாதிரியான வேலை, புழுதியும் புகையுமாக, அதாவது மண்ணில் வந்து புழுதியும் புகையும் பறக்கக்கூடிய அமைப்பு உண்டு. மதுபான பாரில் வந்து வேலை செய்கிறது, மதுபான பார் எடுத்து நடத்துவது, ஆசிரியர், ஜோதிடர், தண்ணீர் பாட்டில் தண்ணி கேனை வந்து போடுறது, இந்த மாதிரியான நீர் சார்ந்த தொழிலும் வேலையும் இந்த சந்திர பகவானுடைய கர்ம சாபம் கொண்டவர்கள் குடும்பத்தில் இருக்கும். சந்திர பகவானுடைய கர்ம சாபம் கொண்ட இந்த 4 நட்சத்திரக்காரர்களுடைய குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களோ அல்லது பங்காளிகளோ சாமியாரா சன்னியாசமாக வீட்டை விட்டு ஓடி போனவர்கள், அவங்கள வந்து தேடி கண்டுபிடித்து கூட்டிகிட்டு வந்தவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. சந்திர பகவானுடைய கர்ம சாபம் மன வியாதி என்ன செய்யும்? இந்த சந்திர பகவானுடைய கர்ம சாப நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கலகலன்னு பேசுவாங்க. அதே மாதிரி அடுத்தவங்க எரிச்சல் அடைய அளவுக்கு, அடுத்தவங்களுக்கு எரிச்சலோட்டுற அளவுக்கு இவங்களுடைய பேச்சும் இருக்கும். இவங்களுடைய மனநிலை வந்து ஒரே மாதிரியாக இருக்காது. ஒரு நேரம் கலகலன்னு சந்தோஷமாக இருப்பாங்க, அப்படியே இவங்களுடைய மனநிலை மாறும். உடனே வந்து அதிக கோவப்படுவாங்க. ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாங்கன்னா, கோயிலுக்கு போகிறாங்க, அடிக்கடி கோயிலுக்கு போகிறாங்க, ஏன் போகிறேன், அடுத்த வாரம் போ, அடுத்த மாதம் போ அப்படின்னா அதிக கோவப்படுவாங்க. அதே மாதிரி படிக்கக்கூடியவர்கள் ஒரு படிப்புனா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, 3 டிகிரி 4 டிகிரி அப்படின்னு. படித்த படிப்புக்கேற்ற வேலை இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைப்பது அரிது. சந்திர பகவானுடைய கர்ம சாபத்தில் பிறந்தவர்கள் நீங்களும் சரி, உங்களுடைய குடும்ப நபர்களும் சரி, நல்லா நிம்மதியான உறக்கம், இரவில் வந்து நல்ல நிம்மதியான உறக்கம் உங்களுக்கும் சரி உங்கள் குடும்ப நபர்களுக்கும் சரி வராது. விடிய விடிய பேசிக்கிட்டே இருக்க சொல்லும். நீங்களாக இருக்கலாம் அல்லது மற்றவர்களாக இருக்கலாம். பேசிக்கிட்டே இருந்து அவங்க தூக்கமும் கெடும், உங்கள் தூக்கத்தையும் கெடுத்து விடுவார்கள். அம்மா, மாமியார், மனைவி இவங்களுக்கு வந்து மனதளவில் பிரச்சனைகள் உண்டாகும். சந்திர பகவானுடைய கர்ம சாபம் பெற்ற நட்சத்திரக்காரர்களுடைய குடும்பத்தில்
அம்மா வந்து பொறுன்னு அதிக கோவப்படுவார். மற்றவர்களை எடுத்தெறிந்து பேசக்கூடிய அமைப்பு இருக்கும். அதாவது சொந்த பந்த உறவுகளை வீட்டில் வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. சொந்த பந்த உறவுகளை விட்டு வெளியில் இருப்பது, அதாவது இருக்கக்கூடிய இருப்பிடத்திற்கு அருகில் சொந்த பந்தங்கள் இல்லாத இடத்தில் இந்த சந்திர பகவானுடைய கர்மசாபம் கொண்ட நபர்கள் குடியிருப்பார்கள். சந்திர பகவானுடைய கர்மசாபம் கொண்ட முதல் நட்சத்திரம் மேசராசியில் 2வது நட்சத்திரமாக பரணி நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா திருமண வயதில் வரன் பார்த்து கொண்டிருக்கும் போது கண்டிப்பாக வந்து திருமணத்திற்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ ஒரு துக்க காரியங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்திர பகவானுடைய கர்ம சாபம் இருக்கும்போது அம்மாவுடைய ஆலோசனை பெறுவது, நீங்கள் வந்து திருமணத்திற்கு முன்னாடியே அம்மாவுடைய ஆலோசனை பெற்று செயல்பட வேண்டும். திருமணத்திற்கு பின்னாடி மாமியார் மனைவியுடைய ஆலோசனை பெற்று செயல்பட வேண்டும். மக நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திர பகவானுடைய கர்ம சாபம் யோகமாக வேலை செய்யும். கண்டிப்பாக வந்து நிலம் சொத்துக்கள் புதிதாக வாங்குவீர்கள். மண் நிலம் பூமி சார்ந்த தொழில் வேலை அதிகமாக மக நட்சத்திரக்காரர்களுக்கு அமைகிறது. ஆடு மாடு கோழி வளர்ப்பு பிராணிகள் அதிகமாக உங்களுக்கு வருகிறது. சந்திர பகவானுடைய கர்ம சாபம் உங்களுக்கு வந்து யோகமாக வேலை செய்கிறது. அரசியலில் கௌரவம் புகழ் கிடைக்கிறது. முதலாளி ஆகக்கூடிய வாய்ப்புகள் பெரும்பாலும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. சந்திர பகவானுடைய கர்ம சாபம் இருக்கும்போது உங்கள் மனைவிக்கு நீங்கள் துரோகம் செய்யாமல் மக நட்சத்திர அன்பர்கள் இருக்க வேண்டும். அதாவது கெட்ட வழியில் அடுத்த தொடர்புகள் கள்ள தொடர்புகள் இல்லாமல் மக நட்சத்திர அன்பர்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு துரோகம் செய்யாமல் இருக்க வேண்டும். சந்திர பகவானுடைய கர்ம சாபத்தில் 3வது நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் அளவில் ஒரு சில குறைகளை ஏற்படுத்திவிடும். அதாவது இளம் வயதிலேயே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தலைமுடி வந்து சீக்கிரம் விழுந்துடுறது, தலை வந்து வழுக்கையாகிறது, உடலில் வந்து ஒரு சில பிரச்சனைகளை குறைபாடுகளை ஏற்படுத்துகிறது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சொல்லு வந்து கரெக்டாக இருக்கணும். நீங்கள் வந்து பேசும்போதே மற்றவர்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் பொய் பித்தலாட்டம் பேசாமல் நீங்கள் வந்து இருக்க வேண்டும். கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா அம்மாவுடைய ஆதரவு ஆலோசனை மிகுந்த கூடுதலாகவே இருக்கும். சந்திர பகவானுடைய கர்ம நட்சத்திரத்தில் 4வதாக இருக்கக்கூடியது சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் இருக்கிறது. சனிக்கும் சந்திரனுக்கும் கடும் பகை. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் ஆண்களை விட பெண்களுக்கு திருமணம் வந்து தாமதப்படுகிறது. உங்கள் அம்மாவுக்கு அதிக மன உளைச்சலை ஏற்படுகிறது. இந்த சந்திர பகவானுடைய கர்ம சாபம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு திருமணம் தாமதப்படுகிறது. உங்கள் அம்மாவுக்கு அதிக மனக்குழப்பங்களை மன நிம்மதி இல்லாத தன்மையை ஏற்படுத்துகிறது. அதே மாதிரி உத்திரட்டாதியில் சந்திர பகவான் நிற்கும்போது உங்கள் அம்மாவிற்கு பிரஷர், சர்க்கரை இந்த மாதிரியான வியாதிகள், வயிறு சார்ந்து குடல் சார்ந்து கிட்னி ஃபெயிலியர், நுரையீரல், இருதயம் சார்ந்து பெரும்பாலும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் குடும்பத்தில் வருகிறது. இந்த டயாலிஸ் பண்ணுறது, கிட்னி மாற்றுறது, இந்த மாதிரியான கடுமையான நோய் மரணங்களும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் குடும்பத்தில் இந்த சந்திர பகவானுடைய கர்ம சாபம் ஏற்படுத்துகிறது. இதுவே வந்து உங்களுக்கு மன வியாதியாக இருக்கும். காலாகாலத்தில் திருமணம் செய்ய முடியல. இந்த 4 நட்சத்திர பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா சந்திர பகவானுடைய கர்ம சாபம் இருக்கும்போது திருமணம் நடக்காது. குழந்தை பாக்கியம்
திருமணம் நடந்தால் தானே குழந்தை பாக்கியம் ஏற்படும். அப்போ வந்து 25, 30, 35ன்னு காலம் கடந்து செல்கிறது. சாமி பேர் அடைய இந்த 4 நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு வந்து காலம் கடக்கிறது. இது வந்து சந்திர பகவானுடைய கர்ம சாபம் இருக்கும்போது நீங்கள் வந்து அமாவாசையில் முன்னோர்களுக்கு பித்திருக்களுக்கு அமாவாசை விரதம் இருப்பதும், பௌர்ணமி சந்திரனை தரிசனம் செய்வதும், 3ஆம் பிறை சந்திரனை தரிசனம் செய்வதும், சந்திரன் கர்ம சாபத்தில் இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு குறையும். நீங்கள் வந்து பேச வேண்டிய இடத்தில் கொஞ்சம் வந்து பொறுமையாக, மற்றவர்கள் புரிகிற மாதிரி நிதானமாக, மற்றவர்களுக்கு எரிச்சல் ஓட்டாதபடி சந்திர பகவானுடைய கர்ம சாபத்தில் பிறந்தவர்கள் உங்கள் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். மற்றவர்கள் எரிச்சல் ஓட்டுற மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு சந்திர பகவானுடைய கர்ம சாபம் கூடுதலாக உங்களுக்கும் சரி, உங்களை சுற்றி இருப்பவர்களும் சரி, மன வியாதி என்பது, மனப்பிரச்சனை என்பது கூடிக்கொண்டே போகும். நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.